ரெடி. இன்று மாலை கிளிநொச்சி பொது சந்தையிலே 9:45 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பல உடுகுடவர் வாணிபங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் வாணிபங்கள் மற்றும் பழக்கடை என்பன முற்றாக அழிந்து சேதமாக இருக்கின்றது. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இருப்பினும் மின்னொழுக்கு அல்லது இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் தமிழர்களினுடைய பாரம்பரியமான துடைக்கு எரிக்கின்ற அந்த தீயினால் இது பரவி இருக்கக்கூடும் என்று பலர் மக்கள் தங்களுடைய ஊகங்களை வெளிப்படுத்திய சந்தர்ப்பத்தை நாங்கள் கண்டு கொண்டிருந்தோம். எனவே இது தொடர்பான மேலிய தகவலை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் தீயணைப்பு படையினர் அல்லாத வேறு திணைக்களங்களை சார்ந்த உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் வர்த்தகர்களும் மற்றும் இராணுவத்தினர் போலீசார் இணைந்து இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவி புரிந்திருந்தார்கள். அதே போன்று நமது வர்த்தகர்களும் இணைந்து இந்த தீயை கட்டுப்படுத்தியிருந்தார்கள். எனவே முற்றாக இந்த வர்த்தக நிலையங்கள் எழுந்து நாசமாக இருக்கின்றது. எனவே இவர்கள் தொடர்பான கரிசனை கொண்ட அதிகாரிகள் உடனடியாக இவர்களுக்கு நிவாரணத்தினை பெற்றுத்தரவும் தொடர்ந்து இவர்களுடைய வாழ்வாதாரங்களை முன்னெடுக்கக்கூடிய வகையில் இவர்களுக்கான உதவியினை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கிளிநொச்சி சார்பாக வேண்டிக் கொள்வதோடு கிளிநொச்சியிலிருந்து பாலமுரளிதரன் நன்றிகளோடும் இந்த தீ இப்போது கட்டுப்பாட்டை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய அலுவல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கட்டாயமாக இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கான உடனடி நிவாரணத்தினை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யுத்தத்தின் பின்னதாக இருந்து இப்பொழுதுதான் தங்களுடைய வாதிகளை சற்று முன்னெடுத்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கான சகல சொத்துக்களை இழந்து மீளவும் தங்களுடைய வாழ்வாதாரத்தினை மேற்கொள்ள வகையில் இந்த அரசு பெரிய சபையினுடைய வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தையை இப்போது நாங்கள் தங்களுடைய அனைத்து வகையான பொருட்களையும் இழந்த நிலையிலே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான பொருட்களையும் இழந்து மக்கள் அலுவலர்களாக இது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அனைவருமாக இணைந்து இந்த மக்களுக்கான உதவியை நாங்கள் செய்ய தயாராக வேண்டும் என்பது எமது பணியான வேண்டுகோள். பிடிச்சிருந்தா ஒரு